அண்ணாமலை அவர்கள் சீமான் அவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்கிறாரு மக்கள்கிட்ட போய் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை இது பண்ணிட்டாரு. ரெண்டு விஷயம் அரசியல்ல, ஒரு சைடு அண்ணாமலை தெளிவா நிற்கிறாரு, இன்னொரு சைடு சீமான் தெளிவா நிற்கிறாரு. அப்போ அந்த ஓட்டு இல்லாம நான் சிஎம் வர முடியாது. சீமான் அதிமுக அடிப்பாரு, திமுகவே அடிப்பாரு. இவர் அதிமுக அடிக்க மாட்டாரு விஜய். அண்ணாமலை எல்லாரும் ஒரு பக்கம், நான் மட்டும் ஒரு பக்கம். லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேரியில கெய்னர்ஸுக்காக நான் நிற்கிறேன்னு திமுக ஓட்டு திமுக காங்கிரஸ் தான் கிடைக்க போகுது, அது மாற்றம் இல்லை. அண்ணாமலை வச்சுதான் மோடி பிளே பண்றாரு. அண்ணாமலை மூலமா தான் மோடி தமிழ்நாட்டில் பாஜகவை வெற்றி பாதையை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. தம்பி முதுன் பழனிசாமி எத்தனை வேற தூண்டி விட்டு, எத்தனை வேற அம்புகளா பயன்படுத்தி, எத்தனை கேஸ் வேணாலும் போடுங்க தம்பி. நான் சொல்றது உண்மை தம்பி. செல்லாக்காசு சுப்பிரமணிய சாமி மோடியை என்னெல்லாம பேசிட்டு இருக்கிறாப்புல. மோடியை பற்றி செல்லாக்காசு சுப்பிரமணிய சாமி சொல்லக்கூடிய வார்த்தையை அந்த செல்லாக்காசு சுப்பிரமணிய சாமிக்கு எதிராக நம்மளாலையும் சொல்ல முடியும். தினத்தந்தி பேட்டில தான் தரம் குறைஞ்ச வார்த்தை இந்த செல்லாக்காசு சுப்பிரமணிய சாமி மோடியை பற்றி பேசியிருக்காரு. செல்லாக்காசு நீங்க சொல்லி என்ன நடந்தது சசிகலா விஷயத்துல? சசிகலாவுக்கு ஸ்டூஜா நடந்தாரு சுப்பிரமணிய சாமி. நம்ம கூட மூத்த அரசியல் திறமையாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் கோகல். அண்ணாமலை விசஸ் சீமான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு. என்னன்னா அண்ணாமலை அவர்கள் அவர் கொடுத்த ரீசன் பிரஸ் மீட்ல சீமான் அவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்கிறாரு மக்கள்கிட்ட போய் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை இது பண்ணிட்டாரு. அதுக்கு நாம் தமிழர் தம்பிகள் எல்லாமே அண்ணாமலை அவர்களை வசப்பாடிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ரெண்டு விஷயம் அரசியல்ல, ஒரு சைடு அண்ணாமலை தெளிவா நிற்கிறாரு, இன்னொரு சைடு சீமான் தெளிவா நிற்கிறார். இந்த ரெண்டு விஷயத்துல சீமான் நிற்கிற விஷயத்த நான் திரும்ப சொல்றேன். முதல்ல அண்ணாமலை நிற்கிற விஷயத்துக்கு நான் வரேன். கடைசியா நடந்த அதிமுக செயற்குழுவா பொதுக்குழுவா அந்த கூட்டத்துல முஸ்லீம் சிறைக்கைதிகளை விடுதலை செய்யணும்னு சொல்லியிருக்கா இல்லையா? இத்தனை வருஷம் வராத அக்கறை இப்ப ஏன் வந்தது? ஒரு தரப்பு டெல்லியில போய் மோப்பம் பிடிச்சாங்க. மோடி சைடுல இருந்து தெளிவா சொல்லிட்டாங்க, எங்க 2.7% கடைசியா ஏல்முருகன் தலைமையில எடுத்திருந்தாங்க. சட்டமன்றம், பாராளுமன்றம் 3.8 தமிழிசை தலைமையில் எடுத்திருந்தாங்க. 14.4க்கு எங்க கட்சியை கொண்டு போயிட்டாரு. தெலுங்கானா மாதிரி, ஒரிசா மாதிரி நாளைக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை போயிட்டு இருக்கிறாரு. அவர் ஆட்சிக்கு நாளைக்கு முதலமைச்சராக வரக்கூடிய ரேஞ்சுக்கு அவரு பிஜேபி எழும்பி போனா அவரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரை மாத்திக்கிட்டு எடப்பாடியை வச்சு எங்களுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு டெல்லிக்கு எல்லா ரிப்போர்ட்டும் வந்துட்டு, எடப்பாடிக்கு டெல்லியில உள்ள தரப்பு சொன்னது, எடப்பாடிக்கு எதிராக கொங்கு வேளாளர் அல்லாதவங்க எல்லாம் இருக்காங்க, எடப்பாடிக்கு எதிராக வன்னியர் அல்லாதவங்க எல்லாம் இருக்காங்க, எடப்பாடியை நாடார்கள் ஏத்துக்க மாட்டாங்க, எடப்பாடிக்கு எதிராக சசிகலா தினகரன் ஓபிஎஸ் முக்குலத்தோர் எதிராக இருக்காங்க. நாங்க எடப்பாடியை சிஎம்ஆ சொல்லி களங்கண்டா எங்க கோர் ஓட்டு இந்த நாடார்களே போயிருவாப்புல. தமிழிசைக்கோட செல்வாக்கோட ரவீந்திரன் துரைசாமி என்ன எங்களுக்கு லாயலா இருக்கவங்களுக்கு இந்த நாடார்கள் மத்தியில அவர் வார்த்தைக்கு மதிப்பு அதிகம் இருக்கு. இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க போங்கன்னு தெளிவா அந்த மெசேஞ்சரா போனவரை டெல்லியில இருந்து பேக் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி இதுவரை முஸ்லீம் சிறைக்கைதிகளை பற்றி பேசாதவர் இப்ப பேசுறாரு முஸ்லீம் சிறைக்கைதிகளை பற்றி. ஓகே, முபாரக்கு ஒரு சீட்டு கொடுத்தாரு, அவருக்கும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு 13+5 18% இருக்கிறாரு. 2001 அவர் தோத்ததுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு என்பலாக்கா முக ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்ததுதான் காரணம். அது ஒரு பல 12% டிஃபரன்ஸை கொடுத்துருக்கோம். அதே வேளையில 5.5% தான் வித்தியாசம். அதுவே 10-12க்கு மேல டிஃபரன்ஸை கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு முக ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்கோம், ஹெவியா கொடுத்துருக்கோம். அப்ப எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? 26 ஜெயலலிதா மேயர் 5% தான் வித்தியாசம். கலைஞருக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டே 10-11க்கு மேல கொடுத்துருக்கோம். அப்பவே 10-11, இப்போ அதுக்கு மேல பாஜகவே அணிலே இருக்கனால ஹெவியா கொடுத்துருக்கோம். அப்போ அந்த ஓட்டு இல்லாம நான் சிஎம் வர முடியாது. அதனால நானும் என்னமோ பாஜகவோட எந்த பேச்சப்பும் இல்லை. அவங்க எனக்கு எதிராக ஜாதிய முரண்பாடுன்னு அண்ணாமலை ஆரம்பிச்சுட்டாரு. 2 ஜாதி கட்சின்னு சொல்றாரு அண்ணாமலை. தம்பி முதுன் பழனிசாமி எத்தனை வேற தூண்டி விட்டு, எத்தனை வேற அம்புகளா பயன்படுத்தி, எத்தனை கேஸ் வேணாலும் போடுங்க தம்பி. நான் சொல்றது உண்மை தம்பி, சட்டப்படி கரெக்ட் தம்பி. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்திய அரசியல் சட்டப்படி எனக்கு தந்திருக்காரு தம்பி, எந்த தவறும் கிடையாது. நான் பேசுறேன். ஜாதிய முரண்பாடு அண்ணாமலை எடுத்து அடிக்கிறாரு. மத முரண்பாடுல அவர் அண்ணாமலை இன்னைக்கு நான் மட்டும்தான் இந்துக்களுக்காக நிற்கிறேன்னு அண்ணாமலை நிற்கிறார். ஐயா தாழ்லிங்க நாடார் தான் இந்துக்களுக்காக, இந்துக்களின் மண்டைக்காடு கலவரத்தோட மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கிட்ட உங்க காவல்துறையை போக சொல்லுங்க, இந்த மாவட்டத்தில் யார் மிஞ்சிரா பாத்துருவோம்லாம் சவால் விட்டார். மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் உளவுத்துறை மூலமா ஐயாவோட கருத்து நியாயம் தான், இந்துக்களுக்கு பாதிப்பு இருக்கு, இந்துக்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க, கடல்ல குளிக்க கூட முடியாம இந்துக்கள் தடுக்கப்படுறாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு நியாயம்னு சொல்லி ஐயாவின் நியாயத்தை
சட்டசபையிலே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மகத்தான மாமனிதர், இந்துக்களின் உணர்வை புரிந்த ஒரு பெரிய மனிதர் வந்து ஒரு முன்னாள் எம்பி என்னோட நேருக்கு நேர் சவால் விட்டாருங்கிறத பதிவு பண்ணி வச்சிருந்தாரு. ஐயா வரலாற்றில் இந்துக்களுக்காக பாடுபட்டதுக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த முத்தாய்ப்பான மகுடம் அது அவர் சட்டசபையிலே பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இஷ்யூ வந்து இன்னைக்கு அண்ணாமலை வந்து தெளிவாக எடுத்துட்டாரு. இந்த இடத்துக்குள்ள திமுக அரசு ஊர்வலத்துக்கு பெர்மிஷன் கொடுத்ததை எதுக்குறாரு அண்ணாமலை. அதிமுக முஸ்லிம் சிறை கைதிகள் விடுதலை சொல்லிட்டாரு. சீமான் அந்த இஷ்யூ தான், திருமாவளவன் அந்த இஷ்யூ தான், ஜோசப் விஜயும் அந்த இஷ்யூ தான். அப்போ அவர் வேற சிஏ வேற எதிர்த்து அவர் மீறி தான் 18% வாக்கு எடுத்திருக்குது. எல்லாருமே ஒரு பக்கம் திமுக ஓட்டு, திமுக காங்கிரஸ் தான் கிடைக்க போகுது, அது மாற்றம் இல்லை. அந்த ஓட்டுகள் புதுக்கோட்டையிலலாம் 95% திமுக காங்கிரஸ் தான் எடுத்தாங்க. ஸோ அண்ணாமலை இப்போ வந்து தெளிவாக அந்த இடத்துக்குள்ள எடப்பாடியை கிளாஷ் பண்ணிட்டார். முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலை தீர்மானம் போட்டார்ல, அது கூடாதுங்கிறது தான் அண்ணாமலையோட அந்த இது. ஸோ நம்ம யார் பேச்சப் பண்ண நினைச்சாலும் அண்ணாமலை எடப்பாடி இருக்கக்கூடிய ஜாதிய முரண்பாடை பேசுவார். எடப்பாடி அண்ணாமலை பாஜக இருக்கக்கூடிய மத முரண்பாட்டில் நிற்பாங்க. முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலைக்கு எடப்பாடி வந்துட்டார். ஸோ இதை இது பண்ணி இப்போ வந்து இந்துக்களின் பிரச்சனையை தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ணாமலை கொண்டு போறாரு. அதில் எல்லாரும் ஒரு பக்கம், அண்ணாமலை மட்டும் இன்னொரு பக்கம். அதில் அண்ணாமலைக்கு வந்து இந்த 18ங்கிறது மேலும் வளருங்கிறது அண்ணாமலைக்கு கான்செப்ட். டார்கெட் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். ஜெயலலிதாமையார் வந்து மோடியா லேடியான்னு கேட்டு 45% வாக்கு எடுத்தாப்புல ஜெயலலிதாமையார். அதே ஜெயலலிதாமையார் கட்சியை தலைமையேற்று நடக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு 20.4% தான் எடுத்திருக்காப்புல. ஆனா ஐயா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, அப்பம் 18 எடுத்தீங்க, இப்போ எடுக்கல, என்டிஏக்கு ஓட்டு குறைஞ்சிட்டு, அண்ணாமலையால ஓட்டு குறைஞ்சிட்டுன்னு சொல்றாரு. அண்ணாமலை இதை சிரிக்கிறார். ஏன்னா அன்னைக்கு வந்து பொன் ராதாகிருஷ்ணன் 5.5% தான் எடுத்தாரு. அண்ணாமலை இன்னைக்கு 11.4 கொண்டு போயிட்டாரு, 2 மடங்குக்கு மேல போயிட்டாரு. தமிழிசையோட 3 மடங்குக்கு மேல போயிட்டாரு. ஆனா ஜெயலலிதாமையார் ரெட்டையில எடுத்ததை விட பாதிக்கும் கீழே போயிட்டாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி ரெட்டையில ஜெயலலிதாமையார் 2014 எடுத்ததை விட பாதிக்கும் கீழே போயிட்டு இன்னைக்கு வந்து அண்ணாமலையை குறை சொல்லி அந்த இதுல பண்றாரு. முஸ்லிம் சிறைக்கைதிகள் அந்த தீர்மானத்தை போடுறாரு. அப்போ அண்ணாமலை வச்சுதான் மோடி பிளே பண்றாரு. அண்ணாமலை மூலமா தான் மோடி தமிழ்நாட்டில் பாஜகவை வெற்றி பாதையை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷனா அண்ணாமலை இருக்கிறாரு. மோடி சொல்றாரு, அண்ணாமலை செய்யறாருங்கிற புள்ளில அந்த அரசியல் போயிட்டு இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி முஸ்லிம் சிறைக்கைதிகள் விடுதலைன்னு தீர்மானம் போட்டாலும் போட்டாரு. இன்னொரு தீர்மானம் திமுகவுக்கு ஆதரவு ஒரு தீர்மானம் போட்டாரு. அந்த நிதி பங்கீட்டுல வந்து மாநில அரசு ஓகே, அது மாநில உரிமை பேசக்கூடியவங்க சொல்றதுதான். திமுகவும் அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது கவர்னர் பண்ணாரு. அதை மட்டும் வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆனா அந்த முஸ்லிம் சிறைக்கைதிகள் தீர்மானம் அண்ணாமலை நூலை பிடிச்சிட்டாரு. இதுல எடப்பாடி கூட மோதிர வேண்டியதான். நீங்க சிறைக்கைதிகள் விடுதலை பண்ணுங்கன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, போராட்டம் பண்ணுங்க, முபாரக் வச்சு என்னவும் பண்ணுங்க, அதுல தமிமுன் அன்சாரி வேணாலும் சேர்த்துங்க, எப்படி வேணாலும் நீங்க அதை அரசியல் பண்ணிக்கங்க. நாங்க வந்து இந்த இடத்துக்குள்ள எல்லாரும் ஒரு சைடுல நின்னா இந்துக்களுக்காக அண்ணாமலை மட்டும் நிற்கிறாருன்னு அந்த அரசியலை அண்ணாமலை முன்னெடுத்துட்டாரு. ஸோ இது வந்து பாஜகவின் வளர்ச்சிக்காக, அது தெலுங்கானால வளர்ந்த மாதிரி, ஒரிசாவில் வளர்ந்த மாதிரி, தெலுங்கானால வந்து கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்காக காங்கிரஸ் நின்று பிஆர்எஸ் நின்று, இந்துக்களுக்காக நின்னது பாஜக மட்டும்தான். இங்கேயும் இந்துக்களுக்காக நிற்கிறது அண்ணாமலை மட்டும்தான்னு அண்ணாமலை அந்த களத்தை முன்னெடுத்து தெளிவா போயிட்டு இருக்கிறாரு. இது வந்து 2026 அவருக்கு பலன் கொடுக்கணும் அவர் உறுதியா நம்புறாரு. இதுல நாம் தமிழர் சீமான் மையமா வச்சு அதை அடிக்கிறாருன்னா சீமான் டார்கெட் அல்ல. சீமானுக்கு வந்து இந்த இடத்துக்குள்ள 4 முஸ்லீம் போட்டு வந்து வளர்ந்தா வளரட்டுங்கிறதா அண்ணாமலைக்கும் உள்ளுக்குள்ள ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது. அது எடப்பாடிக்கு போகாம சீமானுக்கு போனாலும் பரவாயில்லன்னு தான் இருக்குது. பார்த்த அளவுல அபரீதமா போகக்கூடிய முஸ்லீம் ஓட்டு 2வது இடம் சீமானுக்கு தான் போகுது. 3வது அது கீழே தான் இருக்கிறாரு. சில இடங்கள்ல எடப்பாடியும் 2வது இருக்கிறாரு. பெரும்பாலும் அதுல சீமானுக்கு எடப்பாடிக்கும் வந்து ரொம்ப குறைச்ச ஓட்டு தான் அதுல போட்டி இருந்துட்டு இருக்குது. ஸோ அண்ணாமலை, நான் இந்த இஷ்யூல தெலுங்கானா ஒரிசா பாஜக மாதிரி மோடி சுட்டி காட்டிய வழியில நான் போயிட்டு இருக்கிறேன், எல்லாரையும் எதுக்குறேன், நான் மட்டும் இந்துக்களுக்காக நிற்கிறேன், நான் தனிச்சு நின்று 18 இதோட உயர்த்தோன்னு அண்ணாமலை தெளிவா போறாரு. முன்ன மாதிரி இந்த இஷ்யூவை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கும் யாரும் இல்லை. டாக்டரையா கூட இங்கதான் நிற்பாரு. ஸோ அவரும் இதுக்குள்ள முடிவெடுத்தா நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தினகரன் ஓபிஎஸ் கண்டிப்பா இங்கதான் நிற்பாங்க, மற்றவங்களும் இங்கதான் நிற்கிறாங்க. ஸோ அண்ணாமலை இந்த இடத்துக்குள்ள இஷ்யூவை எடுத்துட்டாரு. விஜய் இதுல என்ன சொல்லுவாரு? விஜய்க்கு இதுல இஷ்யூ என்ன எடுப்பாரு? ஒன்றும் அதே சீமானுக்கு இஷ்யூ தான் விஜய் எடுக்கணும், அதே ஸ்டாலினுக்கு இஷ்யூ தான் சீமான் எடுக்கணும், அதே எடப்பாடி அதே இஷ்யூ தான் எடுக்கணும்.
சீமான் மட்டும் ஏன் விடுதலை இல்லை, எடப்பாடி ஆட்சியில் ஏன் விடுதலை இல்லை, ஸ்டாலின் ஆட்சியில் விடுதலைன்னு கொஞ்சம் மாத்தி எடப்பாடியும் சேர்த்து அடிப்பாரு. விஜய் எடப்பாடியோட கூட்டணி போக ஆசைப்படுறதுனால அதையும் எடப்பாடி பற்றியும் விஜய் சொல்ல மாட்டாரு. முஸ்லிம் சிறைக்கைதிகள் விடுதலை பற்றி சீமான் வந்து அதிமுக அடிப்பாரு, திமுகவே அடிப்பாரு. இவர் வந்து அதிமுக அடிக்க மாட்டாரு விஜய். அண்ணாமலை எல்லாரும் ஒரு பக்கம், நான் மட்டும் ஒரு பக்கம், லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேரியில கெய்னர்ஸுக்காக நான் நிற்கிறேன்னு தெளிவா நிற்கிறாரு. மோடிக்கு ஸ்ட்ராட்டஜி பல மாநிலங்கள்ல பிஜேபி வளர்ந்த ஸ்ட்ராட்டஜி அண்ணாமலை எடுத்துட்டு போறாரு. எடப்பாடியை பலகீனப்படுத்தி 2வது இடத்துல என்டிஏ கொண்டு வரணுங்கிறது அண்ணாமலைக்கு வீகம். மோடிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான். நம்ம 3வது இடத்துல இருக்கணும், 2வது இடத்துக்கு வந்துடணும், எடப்பாடியை பலகீனப்படுத்தணும். அப்ப இந்துக்கள் இஷ்யூ எடுத்து தான் எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியும். மனுஷன் வந்து டிராப்ல விழுந்தாரு, முஸ்லீம் சிறைக்கைதிகள் விடுதலைங்கிற டிராப்ல விழுந்தாரு. இந்துக்கள் ஜெயலலிதா எடுத்து வச்ச சாப்ட் இந்துத்துவா ஓட்ஸ் வந்து அப்படியே வரும். குறிப்பா அப்பர் காஸ்ட் கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி ஓட்டு அப்படியே வரும். நேற்று கூட ஒரு கொங்கு வேளாளர் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு அரசியல் மோசல் பேசும்போது அவருக்கு அந்த உணர்வு இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து எடப்பாடி முடிவுல இருந்து வேறுபட்டு அவங்க அண்ணாமலை பக்கம் இந்த 20% அதிமுக ஓட்டிலே ஒரு பகுதி வரும்னு சொல்லும் போது மோடிக்கு அசைன் பண்ற வெற்றிகரமா முடிக்க அண்ணாமலை அதனாலதான் முடியும். இதுதான் உண்மை. இதுல நிறைய பேர் குறுக்குசால் ஓட்டுவாங்க. குறுக்குசால் ஓட்டுவங்கலாம் நம்ம பார்க்கத்தானே செய்தோம். சசிகலா மேட்டர்ல நம்ம கிட்ட தோத்து போனவங்க தானே. கவர்னர் வரமாட்டாரு நம்ம சொன்னோம். வந்தாரா கவர்னர் பதவியேற்பு விழாவுக்கு? ஆகஸ்ட் 15 விடுதலை சுப்பிரமணிய சாமி, ஒத்த ஓட்டு சுப்பிரமணிய சாமி, செல்லா காசு சுப்பிரமணிய சாமி, செல்லா காசு சுப்பிரமணிய சாமி மோடியை என்னெல்லாம பேசிட்டு இருக்கிறாப்புல. மோடியை பற்றி செல்லா காசு சுப்பிரமணிய சாமி சொல்லக்கூடிய வார்த்தையை அந்த செல்லா காசு சுப்பிரமணிய சாமிக்கு எதிராக நம்மளாலையும் சொல்ல முடியும். கடுமையான வார்த்தையை சொல்லி அந்த செல்லா காசு சுப்பிரமணிய சாமி பேசிட்டு இருக்காரு. செல்லா காசு ஒத்த வேட்டு நீங்க சொல்லி ஒன்னும் நடக்காதுங்கிறத சொன்னோம். அது நடந்ததா இல்லையா? சசிகலா ஆகஸ்ட் 15 விடுதலைங்கிறது செல்லா காசு சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, அது நடக்காதுன்னு சொன்னமா இல்லையா? சுப்பிரமணிய சாமி செல்லா காசு மோடியை பற்றி தரக்குறைவான வார்த்தைகளை பேசிட்டு இருக்கிறாரு. எமர்ஜென்சி ஒரு ஹீரோங்கிற அந்த மரியாதைக்கு நாம அந்த தரக்குறையான வார்த்தை அவருக்கு எதிராக நாம பயன்படுத்தல. தினத்தந்தி பேட்டில தான் அந்த தரம் குறைஞ்ச வார்த்தை இந்த செல்லா காசு சுப்பிரமணிய சாமி மோடியை பற்றி பேசியிருக்காரு. செல்லா காசு நீங்க சொல்லி என்ன நடந்தது சசிகலா விஷயத்துல? சசிகலாவுக்கு ஸ்டூஜா நடந்தாரு சுப்பிரமணிய சாமி. சசிகலாவுக்கு ஒரு வேண்டாம், இதுக்கு மேல வேண்டாம், நம்ம நிதானமா போவோம். சோ அடுத்தால பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு நம்ம சொன்னோம். அது எல்லாமே நம்ம நடந்தது. அதே வேளையில ரெட்டையில எடப்பாடி கிடைக்க கூட நம்ம நினைச்சோம், அதுல நம்ம தோத்துட்டோம். ஆனா இந்த விஷயத்துல எடப்பாடியை வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக பாஜக கூட்டணி வேண்டாங்கிறாரு. அண்ணாமலையும் அவர் எப்போ அந்த முஸ்லீம் சிறைக்கைதிகள் தீர்மானம் போட்டாரோ இதான் இதுன்னு கரெக்டா காய நகர்த்தி அரசியலை தெளிவாக கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஒரு சில கோஷ்டிகள் வந்து கூட்டணி சேரணும்பாங்க. நம்ம வந்து அந்த கூட்டணி தேவையில்லை. என்டிஏ வந்து இங்க 2வது இடம் வந்தா போதும், எடப்பாடி 3வது தள்ளிடலாம், தள்ள முடியுங்கிற லெவலில் நம்ம போறோம். பார்ப்போம் எப்படி இருக்குங்கிற அந்த களத்தை பார்ப்போம். அண்ணாமலையோட இந்த அரசியல் நகர்வுக்கு வந்து நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். இது வந்து சீமானுக்கு எதிரான நகர்வு அல்ல, எடப்பாடிக்கு எதிரான நகர்வு. எடப்பாடி அந்த முஸ்லிம் சிறைக்கைதிகள் விடுதலை போட்டதுக்கு எதிராக இந்த நகர்வுல இஷ்யூ பேஸ்டா நம்ம அடிச்சு ஏறி போயிடலாம், எடப்பாடியை பலகீனப்படுத்திடலாங்கிறத மோடியை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அந்த வகையில தான் இது நகரும். பொறுத்திருந்து பார்ப்போம்.